ஓம் சாந்தி. 1-10-2024 B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஸ்பார்க்கில் இருக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆத்மாக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் பாபாவின் ஆசைகளை மற்றும் அவருடைய கட்டளையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். பாபாவின் ஆசையின் தீபங்கள் மற்றும் பாபாவின் கண்ணின் மணிகள். நீங்கள் பாபாவின் நெற்றியின் மணிகளாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தீவிர முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வியக்த முரளியை நீங்கள் தினந்தோறும் படித்து தாரணை செய்கின்றீர்கள். அவ்வியக்த முரளியை தாரணை செய்வதும் ஆழமான தபஸ்யா ஆகும். தினந்தோறும் படிப்பது, அதில் குறிப்பெடுப்பது, தாரணை செய்வது, அதை திரும்பவும் ரிவைஸ் செய்வது, இவை அழகான விஷயமாகும். அநேக சகோதர சகோதரிகள் வீணான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கின்றீர்கள். யார் விடுபட்டு கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். உங்களிலும் அநேக ஆத்மாக்கள் ஞானத்தின் சக்தியை தாரணை செய்து அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஞானத்தை பிரயோகம் செய்து ஞான ரத்தினங்களை தாரணை செய்து அநேக விஷயங்களிலிருந்து நீங்கள் லேசாக மாறிவிடுகின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஞானத்தின் கஜானாக்களில் மிகவும் ஆழமான சீக்ரெட் மற்றும் ரகசியம் அடங்கியிருக்கின்றது. பாபா முரளியில் கூறியிருக்கின்றார், யார் ஞான ரத்தினங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, அதை தாரணை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அதனுடைய ரகசியத்தை புரிந்து தகுந்த சமயத்தில் பயன்படுத்துகின்றார்களோ மற்றும் முயற்சியை ஊக்கம் உற்சாகத்துடன் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மிகப்பெரிய சௌபாக்கியசாலிகள் என்று பாபா கூறுகின்றார். இது இப்பொழுது மிகவும் அவசியமாகும். நம்முடைய வாழ்க்கையை ஊக்கம் உற்சாகம் நிறைந்ததாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியமாகும். மிக உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கு ஊக்கம் உற்சாகத்துடன் நாம் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். உயர்ந்த குறிக்கோளை வைத்து அதை நோக்கி பயணிப்பது மிகப்பெரிய விஷயமாகும். இதில் மிகுந்த ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றது. யார் உயர்ந்த குறிக்கோளை முன்வைத்து முன்னேறிக்கொண்டே செல்கின்றார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய அநேக விதமான தடைகள் இயல்பாக அழிந்து விடுகின்றது. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை, நினைத்துக்கூட பார்ப்பதில்லை. இது மிக உயர்ந்த சீக்ரெட் ஆகும். வரக்கூடிய தடைகள், தேவையற்ற விஷயங்கள் மீது கவனத்தை கொடுக்காமல் இருந்தீர்கள் என்றால் இயல்பாக அவை அனைத்தும் சமாப்தமாகிவிடும். உதாரணமாக, நம்மை பற்றி யாராவது ஒருவர் அவதூறு கூறலாம், தவறாக பேசலாம், கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதன் மீது நீங்கள் கவனத்தை செலுத்தாதீர்கள். அப்பொழுது அந்த விஷயம் முடிந்துவிடும் அல்லவா? அவர்களும் நினைப்பார்கள், இவர்கள் நாம் கூறுவதை கேட்டு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கின்றார்கள், இதை விட்டுவிடுவோம் என்று நினைப்பார்கள். நம்முடைய முயற்சியில் நாம் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். தடைகள் மீது கவனத்தை செலுத்தாதீர்கள். அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிடுங்கள். நீங்கள் ரியாக்ட் செய்ய வேண்டாம். எது நடந்தாலும் சாந்தமாக இருங்கள். நோ ரியாக்ஷன். அப்பொழுது தடைகளும் சமாப்தமாகிவிடும். நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் அனுபவங்களை செய்து கொண்டு முன்னேறிக்கொண்டே செல்கின்றீர்கள். இதனுடைய எஃபெக்ட் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது மாறுதல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இது இயல்பான விஷயமாகும். ஏனென்றால் மனிதருடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அவர்களுடைய ஸ்திதிக்கு ஏற்றவாறு குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது பிரபாவத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உயர்ந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்கள் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். மற்றவர்களையும் முன்னேற்றுங்கள். பாபாவின் பரிவாரத்தில் மற்றும் பாபாவின் யஜ்யத்தில் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருங்கள். என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.